எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரிவிஸ் வேர்ல்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு உங்ககிட்ட வெறும் இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப பொசு பொசுன்னு குண்டு குண்டாய் மேலே மொறு மொறுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் குண்டு குண்டாய் பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இனிப்பு குழி பணியாரம். நீங்கள் மாவு அரைக்கலைனாலும் கவலையே பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தீங்கன்னா அது போதும். அதை வச்சு ரொம்ப சூப்பரான பொசு பொசுன்னு குழி பணியாரம் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இட்லி மாவு நான் நைட்டு தான் ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ ரொம்ப புளிக்கலை. இப்போ இட்லி மாவு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நான் பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம 2 அச்சு வெல்லம் நல்லா அதை இப்போ காய்ச்சி தேவையில்லை. இதை லேசாக கரைச்சிட்டு, ஏன்னா இப்போ மண் தூசி அதெல்லாம் இருக்கும், கல்லெல்லாம் இருக்கும். அதுக்காக இதை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணீர் சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். லேசாக சிம்மில் வச்சுட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு இப்போ இதை இந்த மாவு கூட வடிகட்டிக்கலாம். ஒரு 2 ஏலக்காயை இஞ்சி இடிக்கிற கல்லில் வச்சு நல்லா தட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இட்லி மாவில் நம்ம உப்பு போட்டிருப்போம். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் மாவு அரைச்சி வச்சுருப்போம். அதனால நான் உப்பு போடலை. உப்பு போட தேவையில்லை, ஏன்னா வெல்லம் வேறு சேர்த்துருக்கோம்ல, அதனால் போதும் உப்பு. இப்போதைக்கு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பணியாரம் பொசு பொசுன்னு வராது, ஒட்டிக்கும் கல்லில். அதனால் இப்போ பார்த்துட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டு இது பிடிக்க வைக்கணும்லாம் தேவையில்லை. அரிசி மாவு ஆல்ரெடி பிடிச்சிருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் பிடிக்க வைக்கலாம் தேவையில்லை. நம்ம கலந்த உடனே ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் ஊற்றிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இப்போ வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதனால் வீடியோவை மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பணியாரம் நம்ம ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் நான் இரும்பு சட்டி தான், இரும்பு பணியாரக்கல் தான் வைக்கிறேன். இரும்பு பணியாரக்கல் வச்சுக்கிறேன். உங்களுக்கு நெய் ஊற்றி எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லா கல்லுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன கரண்டியால் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, ஒரு ரொம்ப ஃபில் பண்ணாமல் ஒரு முக்கால் அளவுக்கு மாவை ஃபில் பண்ணணும் அந்த குழியில். இப்போ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மாவு எல்லா குழியிலையும் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இதை அப்படியே வேகட்டும். கீழே வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மெதுவாக திருப்பிட்டு ஒவ்வொன்றா திருப்பிக்கலாம். எல்லாத்தையும் திருப்பிட்டு மறு சைடை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், பணியாரம் நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்துடலாம் வெளியில். இது எல்லாத்தையும் மெதுவாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட உடனே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லாம் இருந்தால் உடனே கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மாவு போட்டு நம்ம ஊற வச்சு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி என்னைக்காவது இட்லிக்கு மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டான இனிப்பு குழி பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு புதுசு புதுசுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.